Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட குழந்தை 24 மணி நேரத்திற்கு பிறகு உயிருடன் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜூலை 7ஆம் தேதி பீட் மாவட்டம் அம்பாகோயில் உள்ள சுவாமி ராமானந்த் ட்ரீத் கிராம அரசு மருத்துவக் கல்லூரியில் 31 வயதுடைய பெண் 27 வார கர்ப்பத்தில் சிசேரியன் மூலம் 900 கிராம் எடையுள்ள குழந்தையை பெற்றெடுத்தார். குழந்தை பிறந்ததும் எந்த அசைவோ அல்லது அழும் சத்தமோ இல்லாததால் குழந்தையை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு குழந்தை உயிரிழந்ததாக மருத்துவர்கள் அறிவித்தனர். இதையடுத்து குழந்தை மறுநாள் உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். குழந்தையின் மாமா திலீப் ரெக் தெரிவிக்கையில், வீட்டுக்கு 20 கிலோமீட்டர் தூரத்தில் செல்லும் போது குழந்தை திடீரென அசைவும் அழும் சத்தமும் ஏற்படுத்தியது. உடனே எங்களது குடும்பமே மகிழ்ச்சியில் மிதந்தது. குழந்தையை மீண்டும் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றோம் என்றார். மருத்துவக் கல்லூரியின் டீன் டாக்டர் சங்கர் தபேடே தெரிவிக்கையில், இது லசோராஸ் சிண்ட்ரோம் மற்றும் சஸ்பெண்டட் அனிமேஷன் ஆகிய இரண்டையும் இணைக்கும் நிகழ்வாகும் என விளக்கினார். மருத்துவ அலட்சியம் எதுவும் இல்லை என்றும், இருந்தாலும் இச்சம்பவம் தொடர்பாக விசாரிக்க 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தற்போது குழந்தை நேஷனல் ஐசியூவில் வெண்டிலேட்டரில் இருக்கிறது. அடுத்த சில வாரங்களுக்கு குழந்தை தீவிர கண்காணிப்பில் வைக்கப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.